ஹே எல்லாமே திஸ் இஸ் பேங்க் அண்ட் தமிஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜேகேவோட ஒரு டூ ஷாட் பார்க்கலாம். கிட்னாப் பை வேம்பயர் கிங். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து இந்த டூ ஷாட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட பழைய சேனல் இருந்துச்சு. திவ்யா பாஸ்கரன் சொல்லிட்டு ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க எனக்காக உங்கள் ஓல்டு சேனலுக்கு வேம்பியர் சீரீஸை இந்த சேனலில் போட முடியுமா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது ரெண்டு பார்ட் தான். 1/2 2/2 அவ்வளோதான். 2 தான் வரும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 2/2 போடுறேன். ஃபைனல் பார்ட்டை போடுவேன். சப்போஸ் இதுக்கு வியூஸ் வரல, தென் லைக்ஸும் கம்மியாக வந்துச்சுன்னா நான் அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நான் விட்டுடுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற 11 சப்போர்ட் தான். ஸோ ஓகே ராமஸ், நீங்கள் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். திவ்யா பாஸ்கரன் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டுட்டேன், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ராமஸ், ஜேகேவோட டூ ஷாட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி தென் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன். இப்போது நீங்கள் தான் அப்படி தான் தூங்கி எழுந்துச்சி மா ஒரு காஃபி அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் என்ன வயன், அம்மாவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் காஃபி மட்டும் கேட்குற அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போய் உங்கள் அம்மா நல்லா பேக்கப் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னாச்சு ரொம்ப டயர்டா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த ஹெட்டு என்னம்மா இவ்வளோ கொடுக்குறாரு, நான் முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வெளியே வெயில் ரொம்ப அடிக்குதுல்ல, நீ பேசாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாரு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏன் இங்கே வந்தால் நீங்கள் ஏசி போட மாட்டீங்க, அவனா வெளில ஏறுது அது இதுன்னுவீங்க, அங்கே தான் ஃபுல் ஏசி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ அங்கேயே போய் வேலை பாருடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. போமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் நேராக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அப்பா அந்த நியூஸ் பேப்பரில் என்னப்பா இருக்குது, அதை உட்காந்து எப்போ பார்த்தாலும் படிக்கிறீங்களே, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஐயன்மா ஒரு நாள் இந்த நியூஸ் பேப்பரை படிச்சுப்பாரு, உனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பக்கத்தில் இப்போ உட்காந்து, சரி எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அப்பா என்னப்பா இதில் இருக்குது, ஏய் வயன்மா இதில் படிச்சுப்பாரு, பாரு எவ்வளோ கொலை நடந்திருக்கு பாரு நம்ம ஊரில். ஐயோ இதெல்லாம் கேட்கும் போதே பயமாக இருக்குது. பத்தாதுக்கு நீ வேறு ஒர்க்குன்னு போயிட்டு நைட்டு லேட்டாக வர அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். அப்பா இத்தனை வருஷமாக நான் ஒர்க் தானே போயிட்டுருக்கேன், நல்லா தானே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என் ஃபுட்டு ரெடி நீ கிளம்பு. உங்கள் அப்பா இப்படி தான் ஏதாவது காலையில் உட்காந்து புலம்புவார், ரிட்டையர் ஆகிட்டார்ல அதான். ஏங்க சும்மா இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பர் படிக்காமல் நம்ம பொண்ணுக்கு சீக்கிரத்தில் ஒரு பையனை பார்த்தா அவளை சீக்கிரத்தில் கரை சேர்த்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்ல, இருக்கிறதே நமக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் நல்லபடியாக கரை சேர்க்கணும்ல அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மா ஒர்க் ஃபஸ்ட்டு போகிறோம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, சும்மா கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் எதாவது பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் கிளம்பிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா பார்த்துட்டு, அவளுக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைல்ல, அவளுக்கு எப்போ ஆசை வருதோ அப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எது இப்போ அவளுக்கு 25 வயசு ஆகுது, இன்னும் விட்டா 30 வயசில் அவளுக்கு யார் பையன் தருவா? ஐயோ இல்லை இப்போவே என் பொண்ணுக்கு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோனில் நிறைய தேடுறாங்க, நிறைய மாப்பிள்ளை ஃபோட்டோஸ்லாம். ஸோ இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நீ திருந்தவே மாட்ட அப்படின்ட்டு அவர் மட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ நேராக நீங்கள் எங்கே வரீங்கன்னா ரியாவோட வீட்டுக்கு தான் வரீங்க. எப்பயுமே நீங்களும் ரியா எப்பயுமே நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஸோ இப்போ ரியா வீட்டுக்கு நேராக வரீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, என்னவா ஏன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறா. ஏய் அதுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. என்ன 25 வயசாகிடுச்சுன்னா உனக்கு இப்படி தாண்டி நடக்கும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ரியா சொல்கிறா. என்னடி இந்த கல்யாணத்தில் இருக்குது, சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ 25 வயசானா கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ரியா பார்த்துட்டு, ஏய் இதே அதிகம், நீ சொல்லப்போனால் 23லே கல்யாணம் பண்ண வேண்டியவ, 2 வருஷம் ஆகட்டும்னு சொல்லி உங்கள் அம்மாவை தடுத்து வச்சுருக்க. இல்லைன்னா வச்சுக்கோ ஆண்டி எப்பயோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ரியா சொல்கிறா. ஏய் கல்யாணம் ஆனால் உன்னெல்லாம் பார்க்கவே முடியுமானே தெரில, அப்புறம் ஒர்க்லாம் போக முடியுமானே தெரில, அவர் விடுவாரானே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ கேப் புக் பண்ணி அப்படி நேரம் உங்கள் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே கரெக்ட் டைம் போயிடுவீங்க, நீங்களும் ரியாவும் எவ்வளோ லேட்டாக ஆனாலும் கரெக்டாக வந்துடுவீங்க. ஸோ அப்படியே தான் ஆஃபீஸில் எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கேபினில் போய் உட்காரிங்க. உங்களுக்கும் ரியாவுக்கும் பக்கத்து கேபின் தான். இப்போ ரியா பார்த்துட்டு, என்னடி அந்த ஆள் நேற்று கொடுத்தானே அதை முடிச்சிட்டியா அப்படி ரியா கேட்குறான்.
ஆ முடிச்சுட்டேன். அதான் பாரு கண்ணு கீழ பாரு அப்படி சொல்லிட்டு காட்டுறீங்க. ஸோ உங்க கண்ணு கீழ ரொம்ப டார்க்கா பிளாக்கா இருக்கு. ரியா பார்த்துட்டு, "சரி விடுவா பார்த்துக்கலாம்" அப்படின்றா. சரி சொல்லிட்டு அப்படியே தான் நீங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் இப்போ பிஏ வராரு. ஸோ அவர் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து ஒயன்மா அப்படின்றாரு. சொல்லுங்க சார். உள்ள சார் கூப்பிட்டாரு. கொஞ்சம் போறியா? உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. நேத்து அவர் முடிக்க சொன்னாரே முடிச்சிட்டல்ல? முடிச்சுட்டேன் சார். அப்போ நீ அதை எடுத்துகிட்டு போம்மா. அதுக்கு தான் அவர் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு அப்படின்ட்டு அப்பயே சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. சரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் ரியாவை பார்த்துட்டு கூப்பிட்றாராம், போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ரியாவை பார்த்து சொல்கிறீங்க. சரி போ போ அப்படி சொல்லி ரியா அனுப்பி வைக்கிறா. இப்போ அப்படி தான் ஒரு லாங்கான ஒரு ப்ரீத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு இப்போ நேராக கமெண்ட் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் எஸ் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ள போய் குட் மார்னிங் சார், உட்காரலாமா அப்படி கேட்குறீங்க. உட்காருங்க ஒயன். நேற்று கொடுத்த ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? ஜாக்சனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த ஒர்க்கு நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு இப்போது அவர் சொல்கிறாரு. முடிச்சிட்டேன் சார், அவரோட ஒர்க்கும் முடிச்சிட்டேன், இந்தாங்க அப்படி சொல்லி இப்போ அப்படியே தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, ஜாக்சனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன், அவனும் இந்த உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனனால அவனால் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் அவன் ஃபைல் சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருண்ணா ஹெட்டு, அவர் உங்ககிட்ட ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. ஜாக்சனோட ஒர்க் எல்லாமே அவன் முக்கால்வாசி முடிச்சிருக்க மாட்டான். அந்த ஒர்க்கே நீங்கள் நைட் உட்காந்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தூங்குறதுக்கே 2 மணி ஆயிருக்கும். இப்போ அப்படி தான் அவர் பார்த்துட்டு, வாவ் நைஸ், நல்லா பண்ணிக்கோ என் அப்படின்றாரு. தேங்க்யூ சார். உன் ஒர்க்கை முடிச்சிட்டியா? என்னோடதையும் முடிச்சிட்டேன், இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைலையும் கொடுக்குறீங்க. அந்த சார் பார்த்துட்டு, சூப்பர் வாயன், அது எப்படி ஒரே டைமில் உன்னோடதையும் ஜாக்சனோட ஃப்ரெண்டோடதையும் கரெக்டாக முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. பரவாயில்ல, இதே மாதிரி யாராவது நம்ம ஆஃபீஸில் லீவ் போட்டாங்கன்னா நான் சொல்கிறேன். அப்போ அவங்களோட ஒர்க்கு நீங்கள் நல்லா இவ்வளோ அழகாக முடிச்சிடுவல்ல அப்படின்னு நீங்கள் ஒயிட் டேஸில் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா கிண்டல் பண்ணமா? அப்படிலாம் இல்லை. நீ இந்த ஒர்க் முடித்ததுக்கு உனக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக டபுள் பண்ணி தரேன். ஏன்னா இந்த பையன் முக்கால்வாசி முடிக்கல, அது நீ முடிச்சிருக்க. ஸோ உன் ப்ரொமோஷனை நான் கண்டிப்பாக டபுள் பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, சார் உண்மையாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் வாயன், ஏன்னா இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒரு பொண்ணு 2 பேரோட ஒர்க்கையும், அதாவது உன் ஒர்க்கையும் நீ முடிச்சிருக்க, அதுவும் பர்ஃபெக்டாக, அவனோட முக்கால்வாசி ஒர்க்கையும் நீ பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கல்ல. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக உன் ப்ரொமோஷனை டபுள் பண்ணி தரேன். தென் உன்னோட மந்த்லி சம்பளத்தில் நான் எக்ஸ்ட்ராவாக போடுறேன், அதாவது இந்த 2 மந்த்ஸ்க்கு, ஓகேவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அப்படி பறக்கிறதுக்கு ரெக்க கொடுத்த மாதிரி இருக்குது. அப்படி தான் பறந்துட்டுருக்கீங்க வானத்தில். இப்போ அவர் பார்த்துட்டு, சரிம்மா நீ இதுக்கப்புறம் உன்னோட ஒர்க்கை நீ கேரி ஆன் பண்ணு, ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் சொல்கிறேன். சார் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவரும் சரிம்மா தேங்க்யூ முடிச்சதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இட்ஸ் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குஷியாக அப்படியே ஹாப்பியாகி வரீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, ஹேய் என்னடி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, என்ன வேறு ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டாக நியூஸ் சொன்னாரா என்ன? எனக்கு ப்ரொமோஷன் டபுள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, என்னடி சொல்கிற? ஆமாண்டி, நான் ஜாக்சனோட ஃப்ரெண்டோட ஒர்க்கை முடிச்சேன்னா அதை நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்ல, அப்புறம் என் ஒர்க்கையும் நான் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன்ல, ஸோ அதான் அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படியே ஹாப்பி ஆகிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு, வேறு லெவல் வாங்கியன், அப்போது என் ஒர்க்கே கொஞ்சம் முடிச்சு தாயேன் அப்படி ரியா சொல்கிறா. அப்படி ரியா பார்த்து, என்னடி பார்த்தா நக்கலாக இருக்கா உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லடி சும்மா தான், சும்மா உனக்கு கிண்டல் பண்ண. இங்கே ரியா அப்படி தான் சொல்லிட்டு நீங்களும் ரியாவை அப்படியே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. வயன் ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கா, இதுக்கு கண்டிப்பாக நீ பார்ட்டி வைக்கலன்னா ஒரு பிக்சர் வண்டி அப்படின்னு ரியா சொல்கிறா. பார்ட்டி தானே, கண்டிப்பாக வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன அப்படி தான் அந்த டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி ஆஃபீஸும் எண்டப் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் அப்படி தான் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி போகிறீங்க. தென் அப்படியே தான் ரியாவும் அவ்வளோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் எம்டி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் ரியாவும், வயன் அப்படின்றா ரியா, சொல்லுடி பார்ட்டிடி அப்படின்னு கேட்குறா. பார்ட்டி தானே, சரி வா நம்ம அண்ணன் கடையில் போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரியாவும் நீங்களும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க. ஹாய் அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன்மா வா வா வா, எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனேன்? இல்லைண்ணா கொஞ்சம் ஒர்க் அப்படி இப்படி இருந்துச்சு, அதான் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்றீங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த அண்ணன் கடைக்கு தான் வந்து டீ குடிக்கிறது, தென் ஸ்நாக்ஸு, தென் என்னென்னமோ வாங்கணுன்னாலும் அங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு போவீங்க. இப்போ அந்த அண்ணன் பார்த்துட்டு, இன்றைக்கி என்னம்மா? இல்லைண்ணா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா உனக்கு பர்த்டேவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை பர்த்டே இல்லை, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் எனக்கு டபுள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஐயோ! ஒயர்மா கைய குடு அப்படி சொல்லிட்டு அவரு கங்ராச்சுலேஷன்லாம் சொல்றாரு. தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு டபுளா ட்ரீட் வைக்கணும். அதனால தான் அவள கூட்டு வந்திருக்கேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா? நம்ம கடையில எல்லாமே நல்லா இருக்குமா? நீ எல்லாம் வேணா வாங்கிக்கோ. பையன் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா செய்கிற சாப்பாடு பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், நம்ம கடைக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு போவா. அவள் பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம கடையில் தான் முடிச்சுட்டு போவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ரியாவும் ஓ அப்படியா, எனக்கு ஏன்டி இந்த கடையை பற்றி சொல்லலை அப்படின்னு அவள் கேட்குறா. ஏய் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டி, அது சஸ்பென்ஸ், அது எனக்கும் அண்ணாக்குள்ள இருக்க சீக்ரெட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. சரி அண்ணா, நீங்கள் என்ன நல்லா ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாமே கொண்டு வாங்க அப்படி ரியா சொல்கிறா. எல்லாமே ஒயன்தான் பே பண்ண போகிறா அப்படின்னு அவள் சொல்கிறா. அடிப்பாவி, அதுக்குன்னு எனக்கு 1000 ரூபாய் செலவு வச்சிடாதடி அப்படின்னு நீங்களும் ரியாவை சிரிச்சிட்ருக்கீங்க. அவரும் இன்னைக்கு ஸ்பெஷலாக பிரெட் ஜாம் போட்டு பட்டர்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன், தரவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ணா என்ன வேணால் எடுத்துருவாங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வாங்கி சொல்கிறா. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு இப்போ அவரும் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிட்டாரு. இப்போ நீங்களும் ரியாவை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு இந்த கடை குட்டியாக தான் இருக்குது அண்ணா, திங்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பார் போலக்கே அப்படின்னு இப்போ ரியா சொல்கிறா. இந்த கடையில் ஒரு திங்ஸ் சாப்பிட்டுப்பார், ஒரு பொருள் சாப்பிட்டுப்பார், அப்போது பேசுவ நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அந்த அண்ணனும் எடுத்துகிட்டு வந்து என்னம்மா சாப்பிடு, இதுக்கு நீ காசு கட்ட வேணாம். அண்ணா என்னண்ணா? இல்லைம்மா இன்னைக்கு உனக்கு ப்ரொமோஷன் டபுள், என்ன இருந்தாலும் நம்ம கடைக்கு வருவேன், என்ன இருந்தாலும் பே பண்ணி தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கட்டும், இன்றைக்கி அண்ணனோட ட்ரீட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அவரும் அப்படியே போயிருப்பார். இப்போ நீங்கள் இந்த அண்ணனுக்கு ஃபேமிலியே கிடையாது, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருடி, ஆனால் இவருக்கு என்னால் முடிஞ்சதே எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்போ காலேஜ் டைமில் டெய்லி வருவேன்னு சொன்னியே, இதுக்காக தானே? ஆமாம், நான் வந்தால் அட்லீஸ்ட் அவருக்கு 100 ருபீஸாவது கொடுப்பேன், இல்லைனா என் லஞ்சை போய் கொடுப்பேன். ஏன்னா அவர் சாப்பாடு சாப்பிடவே மாட்டார், பார்க்க ஆள் ஒல்லியாக தான் இருப்பார், ஆனால் அவருக்கு பவர் அதிகம். ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா, இந்த அண்ணனோட கடையில் சாப்பிட்ட பொருள் எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இந்த கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. இவர் கூட அவருக்கு பார்ட்னர்லாம் யாருமே போடலை, இவரே தனியாக எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறது, தென் ஏதாவது ஸ்நாக்ஸ் வைக்கிறது எல்லாமே இவர் தான் செய்வார். தனியாலாம் இருந்து இவர் எல்லாம் செய்வார், ஆனால் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே அவர் கேட்டுட்டு சிரிக்கிறாரு. ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த பிரெட் ஜாம் போட்டு பட்டர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரியாவும் செம்மையாக இருக்கடி நீ சொன்னது, அப்படியே ஒரு டீ ஆர்டர் பண்ணுறி அப்படின்னு நிறையா சொல்கிறா. நீங்களும் ஒரு டீ எடுத்துகிட்டு வாங்கண்ணான்னு சொல்கிறீங்க. அவரும் இப்போ அழகாக இஞ்சிலாம் தட்டி உங்களுக்கு ரியாக்கும் அழகான ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அண்ணா என்னண்ணா இது, இன்றைக்கி டீயோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா இன்றைக்கி ஸ்பெஷல் இல்லை, ஸோ அதான் உனக்காக நான் இஞ்சிலாம் நிறைய தட்டி அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் போகிறாரு. அண்ணா ரொம்ப நன்றி நான் சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐயன்மா நீ மட்டும் சின்ன வயசில் நம்ம கடை பக்கம் நீ வரலன்னா அன்னைக்கு எப்படி போயிருக்குமோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, இந்த அண்ணனுக்கு குடும்பம்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நீ ஒன்றும் இல்லை தட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அண்ணனை குடும்பத்தை விட்டு நீக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாரு, லைக் கொடை அந்த மாதிரி வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் கடையை அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ வாயன் எப்பயாச்சும் அவளோட காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது இந்த அண்ணன் கடைக்கு விசிட் பண்ணிட்டு போவா. ஸோ அப்போ அந்த டைமில் வாயன் நிறையா அமௌண்ட் கொடுப்பா இவருக்கு, ஏன்னா இவர் கஷ்டப்படுறாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணுவா வாயன். ஸோ அவளுக்கு ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் நிறையாவே இருக்கும் வாயனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுனா, இவரோட அந்த அண்ணனோட குடும்பத்தை ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து இவர் கடையை டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து இவர் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பொறாமை தாங்க முடியாமல் எல்லாருமே அந்த கடையை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் அவரோட ஃபுட்டு எல்லாமே ரோட்டில் செதஞ்சு போயிருக்கும். அப்போ தான் நீங்கள் ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்நாக்ஸ் எல்லாமே கீழே கிடக்குது. இப்போ நீங்கள் ஓடி வந்து என்னாச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் கட்டையை வச்சுட்டு அப்படி இப்படி எல்லாரும் அந்த அண்ணனை அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த அண்ணன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இல்லை இந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அந்த அண்ணன் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போது எல்லாருமே சேர்ந்து என்னடா அது நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கும்பலாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே தான் அந்த அண்ணனை பார்க்குறீங்க, அவருக்கு ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப பாவமாக இருக்காரு. கொஞ்சம் எல்லாம் நிறுத்துறீங்களா, இந்த அண்ணன் பாவம் ஏன் அடிக்கிறீங்க, இவர் தனியாக கஷ்டப்படுறாரு, நீங்கள் குடும்பமாக சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு இவர் அடிக்கிறீங்க. ஏன் மனுஷங்களாம் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துடக்கூடாதா, அவர் வேணான்னு சொல்லி தானே உங்கள் குடும்பத்துலேருந்து நீக்குனீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அவர் இப்படி பண்ணுறீங்க, அவர் கொஞ்சமாவது நல்லபடியாக வரட்டுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அண்ணன் பார்த்துட்டு பாப்பா ஒயன் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிற. அண்ணன் நீங்கள் சும்மா இருங்கண்ணா, என்னண்ணா நினச்சிட்ருக்காங்க இவங்க எல்லாரும், கொஞ்சம் கூட மனுஷங்க பெரிய அளவாக வந்துடக்கூடாதா, என்ன தப்பு
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அங்கே இருக்கவங்களாம், பாப்பா இது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, நீ போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன, இந்த அண்ணன் என்னோட அண்ணன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ப்ளீஸ் இவரை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டத்தில் உங்கள் அப்பா அப்படி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்கன்ட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்போ அப்படி தான் கூட்டமாக சேர்ந்து என்னம்மா பேசுகிறா பாரு அந்த குழந்தை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க உங்களே தான். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இவர் அடிக்கணும், என்னையும் நீங்கள் அடிக்கணும் அப்படிங்க சொன்னோன்னே அவங்கள பயந்துட்டு சரி ஏதோ பண்ணிட்டு போட்டு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த அண்ணனோட கடையை பார்க்குறீங்க, எல்லாமே உடஞ்சி போய் ஒரு மாதிரியான நிலமையில இருக்குது. நீங்கள் அப்படி தான் அண்ணா கஷ்டப்படாதீங்கண்ணா வாங்கன்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் அந்த கடையில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொட்டியிருக்கோம், அழகாக அங்கே ஒரு ப்ரூம் ஸ்டிக் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க, ரோட்டில் எல்லாமே கொட்டியிருக்கும். ஸோ நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணுறீங்க. அந்த அண்ணன் பார்த்து உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நன்றி வயன்மா அப்படின்றார். அண்ணா எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த வயன்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் குட்டி பொண்ணாக இருக்கும்போது சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாமே அந்த அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு டியர்ஸ் வருது. இப்போ அவர் பார்த்துட்டு அழாத வயன்மா, நீ இருக்க வரைக்கும் இந்த அண்ணன் நல்லா தான் இருப்பேன் சரியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. இந்த கடை இவ்வளோ பெரிய லெவலுக்கு டெவலப் ஆனது காரணமே நீ தான். இன்ன வரைக்கும் இந்த கடையில் எனக்குன்னு ஒரு துணைக்கு ஒரு ஆள் போடவே இல்லை பாரு நான். ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் முடியும். ஏன்னா எனக்காக என் வயன் அந்த குட்டி பொண்ணு இருக்காளே அப்படின்றது காரணம் தானம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிண்ணா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரிம்மா, சரி வாயன்மா, நீ எதுக்கு இதெல்லாம் காசுலாம் தர வேணாம், இந்த அண்ணன் உனக்காக செய்கிறதுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இப்போ அவருக்கு ஒரு அமௌண்ட் தரீங்க. அவர் பார்த்துட்டு வயன்மா இதெல்லாம் வேணாம் அண்ணா, நீங்கள் இது இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறீங்க. ரியா எட்டேருந்து பார்த்துட்ருக்கா அவங்களே தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி என்னடி சாப்பிட்டியா போதுமா, ஏன் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் அடி உனக்கு அப்படின்னு அவள் கேட்குறா. சரி வா அதெல்லாம் வேண்டாம், சரி வா, சரிண்ணா நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் போகிறீங்க. அவரும் ரொம்ப தேங்க்ஸ்மான்றாரு. இங்கே பாருங்கண்ணா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்றைக்குமே தேங்க்ஸ் கிடையாது ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. சரிண்ணா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. பார்த்து போயிட்டு வா வாயன்மா, திரும்ப அண்ணன் கடைக்கு வா அப்படின்றாரு. சரி நான் வரேண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. பொரியா பார்த்துட்டு சரி வாயன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிருப்பா. ஸோ அப்படியே தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அம்மான்னு சொல்கிறீங்க. வயன் வாம்மா அப்படின்றாங்க. என்னம்மா என்னமோ பிஸியாக ஏதோ பண்ணிகிட்ருக்க போல் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக என்னமோ செஞ்சுருக்காங்க. என்னம்மா என்ன செஞ்சுருக்க, உனக்கு பிடிக்குமேன்ட்டு அம்மா பால் பாயசம் செஞ்சுருக்க அப்படின்றாங்க. அம்மா எதுக்கு அப்படி கேட்குறீங்க. என் பொண்ணு ப்ரமோஷன் வாங்க போகிறாள்ல அந்த ஆர்வத்தில் தான் செஞ்சுருக்கேன். அம்மா உனக்கு யார் சொன்னா அப்படின்னு இப்போது நீங்கள் கேட்குறீங்க எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோ அங்கே பாரு அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் வீட்டோட வாசப்படியை காட்டுறாங்க. அதான் அந்த அண்ணன் தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அண்ணா அப்படின்றீங்க. வயன்மா உள்ளே வரலாமா அப்படி கேட்குறேன். ஐயோ அண்ணா என்னண்ணா கேள்வி இது, உள்ளே வாங்க அப்படி இங்கே கூப்பிட்றீங்க. அந்த அண்ணனும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே அந்த அண்ணனை கூப்பிட்டு வந்து உங்கள் சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. அண்ணா நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, என்றைக்குமே ஒரு நல்ல விஷயம்னா என்றைக்குமே அம்மா அப்பாவுக்கு தானே சொல்லணும், அதான் நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வார்த்தை அம்மாவுக்கு கூட சொல்லலை, ஆனால் உங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிட்டல அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட தம்பியோ இல்லை ஒரு தங்கச்சியோ இல்லைனா ஒரு அண்ணனோ இல்லை ஒரு அக்காவோ வச்சுட்டு வருவாங்க. நான் மட்டும் ஒரு சிங்கிள் சைடாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அப்போது எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமா, அப்போ தான் எனக்கு இந்த அண்ணன் கிடச்சாங்க. எனக்கு நான் நினைப்பேன் என்னடா நம்ம கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நினைப்பேன். அப்போது இந்த அண்ணன் கூட ஜாலியாக அந்த கடையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீலே கிடைக்கலம்மா. அதான் எனக்கு அம்மாவோ இல்லை அப்பாவோ எல்லாமே இந்த அண்ணன் தாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அண்ணன் அப்படி கண் கலங்குறாரு. அண்ணா நீங்களாம் அழக்கூடாது, ஏன்னா நீங்கள் என்னோட அண்ணன், நீங்கள் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் போய் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் சரிம்மா சரிம்மான்ட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்படி பார்த்துட்டு தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படின்றாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் என்ன நன்றிலாம், என் ஆண்டிலாம் இல்லைப்பா, நீ என்னை அம்மானே கூப்பிடலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அண்ணன் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்காரு.
தென் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வராரு. ஸோ அப்படிதான் நீங்கள் 4 பேரும் அந்த வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, உங்கள் அண்ணன் அப்படி உட்காந்துட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் அண்ணா நிறைய சாப்பிடுங்க, நீங்கள் ரோட் சைடு வாங்கி சாப்பிட்ற சாப்பாடோட இது நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் அவங்க அம்மா அவங்களுக்கு ஊட்டி விட்ட மாதிரியே இருக்குது ஒய்யன்மா அப்படின்றாரு. சொல்லுங்கண்ணா, எங்கள் சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா இப்படி தான் சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிடும்போது சொல்லுவாங்க நிறைய சாப்பிட்டா நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு, அது போல தான் நீனும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, சரி என்னை உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க, நிறையா சாப்பிடுங்க, அம்மா எனக்காக பால் பாயசம் செஞ்சுருக்காங்க, நீங்களும் அதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் அந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு தென் பால் பாயசம்லாம் வைக்கிறீங்க. அவரும் அதை நல்லா சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் என்னண்ணா நல்லா இருக்கா அப்படி கேட்குறீங்க. நல்லா இருக்கு வாயின்மா அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே தான் போகுது. இப்போ அவர் வீட்டுக்கு போகிற டைம். நீங்கள் என்னண்ணா இங்கே தூங்கலாம்ல? இல்லை வாயின்மா, அங்கே வீடு தனியாக இருக்கும், அந்த வீடு அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே தான் போய் படுப்பேன், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கீழே அப்படின்னு. இப்போ அப்படியே தான் அந்த அண்ணன் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆமாண்ணா உங்கள் வீட்டில் அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ அப்படியே அவரோட ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஆக்சுவலி அவருக்கு ஒரு அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அந்த அம்மாவையும், அதாவது அந்த அண்ணனோட அம்மாவையும் அந்த அண்ணனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் ஆகி இறந்துருப்பாங்க. உடம்புலாம் ரொம்ப வீக் ஆகி அப்படி படுத்து படிக்க ஆகி அப்படி இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ரொம்ப தனிமையாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அந்த அண்ணனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த அண்ணனுக்கு வீடியோ வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அவர் கடையை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த கடை ஆரம்பித்த ஸ்டார்டிங் தான் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நீங்கள் அந்த அண்ணனை கண் கலங்கி பார்க்குறீங்க. இப்போ அந்த அண்ணன் உங்களை பார்த்துட்டு ஏமா அழற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறாரு. அண்ணா, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அண்ணனும் இல்லை எனக்கு ஒரு அக்கா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், பரவாயில்லண்ணா என்னோட நான் பிளட்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் அண்ணனோட மடியில் படுத்துக்கிறீங்க. அதாவது அந்த அண்ணனோட மடியில் படுத்துக்கிறீங்க. ஸோ அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவே அவங்க மடியில் படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே அவர் அழகாக உங்களை தூக்கிட்டு போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவர் இப்படி டியர்ஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ மார்னிங் போல் நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க, பார்த்தா பெட்டில் இருக்கீங்க. அண்ணா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தேடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு அண்ணாவா, அவங்க எப்போயோ கிளம்பிட்டாங்க வாயன்மா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி வாயன்மா, ரியாவர் கால் பண்ணிட்டே இருந்த காலையில் டைம் என்னன்னு பாருனாங்க. ஸோ நீங்களும் அப்படியே டைம்லாம் பார்க்குறீங்க, பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஃபுட்டு கூட சாப்பிடல, நேராக நீங்கள் ரியாவை கூப்பிட்டு அப்படியே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போய் ஹெட்டை மீட் பண்ணுறீங்க, ரியாவும் தான். ஸோ இப்போ அவர் பார்த்துட்டு நேற்று தான் ப்ரொமோஷன் தர டபுள் பண்ணி தரேனோடனே இன்றைக்கி ஆட்டத்தை காமிக்கிறியா வாயன் அப்படின்னு நான் கேட்குறேன். சார் அப்படி இல்லை சார், நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாயன், ஜாக்சனோட ஃப்ரெண்டு அவன் இன்னுமே வரலையாம். ஸோ அவனோட ஒர்க் ஒன்று நான் கொடுத்துருக்கேன், அது நீ கொஞ்சம் எனக்கு முடிச்சு தரியா அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறாரு. சார் அது நீ முடிச்சுதா ப்ரொமோஷன் உனக்கு டபுள் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி கண்ணை திறந்தா நீங்கள் இப்போ அந்த அண்ணனோட கடையில் உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த அண்ணன் பார்த்துட்டு வயன்மா என்னாச்சு, இப்போ ரியா நடந்ததெல்லாம் சொல்கிறா, என்ன வயன்மா ஏன் உனக்கு மட்டும் இவ்வளோ ஒர்க் கொடுக்குறாரு அப்படின்னு இப்போ அந்த அண்ணன் கேட்குறாரு. இப்போ நீங்கள் அதுதான் எனக்கும் தெரியலண்ணா, நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன்ட்டு எனக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறாரு, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வயன்மா, உனக்கு வேறு ஏதாவது வீட்டில் ஒர்க் இருக்கா? இல்லை, அப்புறம் என்ன, இது நீ ஈஸியாக முடிக்கலாமே, அட போங்கண்ணா கண்ணெல்லாம் எரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த அண்ணன் பார்த்துட்டு நான் வேணா இதை செய்வா அப்படின்னு அந்த அண்ணன் கேட்குறாரு. இப்போ நீங்கள் சிரிச்சிட்டே அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இது கோடிங் அது அது இதுன்னு பண்ணணும், இதை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தெரியாதுண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சொல்லிக் கொடுவாயின்மா, நீ சொல்லித்தர மாட்டியா அண்ணனுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ணா சொல்லித்தரணுன்னா டக்குன்னா யாராலையும் கற்றுக்க முடியாது, நீ எனக்கு சொல்லித்தா, நான் அண்ணன் ஈஸியாக கற்றுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ணா விளையாடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன்மா அண்ணன் படிக்கல தான், இருந்தாலும் அண்ணன் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன். அண்ணா நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு டக்கு நீங்கள் கற்றுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கற்றுக்குறேன், நீ உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போ, நான் உனக்கு எல்லா ஒர்க்கையும் செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல அண்ணா, ஆனால் ரொம்ப எடுக்கும் நான் டைமு,
நீ உன் ஒர்க்கை பாரு, நான் இந்த பையனோட ஒர்க் வேணா நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ணா உண்மையாவா? நான் அண்ணன் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன நீங்கள் அவரை வீட்டுக்கு கூட்டு போய் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க? அவரும் அதெல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் பார்க்குறீங்க. அண்ணா அது இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க. என்னவா என்னம்மா இவ்வளோவா? ஆமாண்ணா நிறையா இருக்கும், நான் சொன்னேன்ல. இல்லை இல்லை, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ட்டு அவர் அப்படி தான் அவங்க கூட உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுறாரு. அண்ணா முதுகு வலிக்கும்ண்ணா. இல்லை இல்லை, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு அவர் அந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டாக்குமெண்ட் ஃபில் பண்ணி முடிக்கணும், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே தான் அன்றைய நைட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு கடத்தை தூங்கிட்டீங்க, அப்படி தான் தூங்கிட்டே இருந்து அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த அண்ணன் பார்த்துட்டு ஒயன்மா இது கரெக்டாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஐயோ ஒயன்மா தூங்குறா, அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் உங்கள் லேப்டாப்பை கீழே வச்சுட்டு அப்படியே உங்களை என்ன பண்ணுறாருன்னா உங்கள் முடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அழகாக கரெக்டாக வச்சு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட் போர்த்தி அப்படியே நீ நல்லா தூங்குமா அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க்கையும் அவர் பண்ணிடுறாரு. தென் அந்த ஒர்க்கையும் முடிச்சு அப்படியே அந்த டேபிளில் சப்மிட் பண்ணிவிட்டு சரி போதும் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. சரி நீங்கள் மார்னிங் போல் ஏஞ்சி பார்க்குறீங்க, என்ன அண்ணனை காணும் அப்படி சொல்லி சுற்றி சுற்றி தேடுறீங்க. உங்கள் டேபிளில் பார்த்தா ப்ராஜெக்ட் எல்லாமே பிரிண்ட் எடுத்து அழகாக சப்மிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, நான் நேற்று நைட் தூங்கிட்டேண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வேக்க போய் பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு, சப்மிட் பண்ணி அழகாக வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை அண்ணனா? அண்ணன் இவ்வளோவா பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களோட ஒர்க் கிளம்பிட்டு நேராக போகிறீங்க. ஸோ அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் உங்கள்கிட்ட சிரிச்சுட்டே என்னம்மா முடிச்சிட்டியா அப்படி கேட்குறாரு. முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியாலாம் வெளியே உட்காந்துட்டு ஐயோ வேறு முடிச்சிருப்பாளா தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவள் அப்படி தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த ஹெட்டு பார்த்துட்டு வாவ் நைஸ், எப்படி அன்னைக்கு பண்ணதோட எக்ஸ்ட்ராவாக பர்ஃபெக்டாக இருக்குது. அன்றைக்கி கூட நிறைய எரர் பார்த்தேன், பட் ஆனால் அது ரொம்ப பெருசாக தெரியல. இன்றைக்கி என்னம்மா இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ அந்த ஹெட்டை பார்த்துட்டு நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன், நீயே பாரு அப்படின்ட்டு அவர் காட்டுறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் அறக்க பறப்பாக கிளம்பியிருப்பீங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அப்படி எல்லாத்தையும் பார்க்குறீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சரி வாயன், நாளைக்கு சின்னதாக ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதில் வந்து உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு ப்ரொமோஷன் நாளைக்கு ஓகேவா அப்படின்றாரு. உங்களுக்கு எதாவது கேட்கும்போது தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபைல்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ரியா பார்த்துட்டு என்னடி அப்படி கேட்குறா. நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாலாம் கேட்டுட்டு பையன் வேறு லெவல் அப்படின்ட்டு அப்படின்ட்டு நீங்களும் ரியாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக உங்கள் அண்ணன் கடைக்கு வந்துடுறீங்க. ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு அவர் பார்த்துட்டு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். அண்ணா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா நேற்று ஒரே டயர்டு அதான். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு அந்த அண்ணன் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த அண்ணன் பார்த்துட்டு பையன்மா என்றைக்குமே அண்ணன் தங்கச்சிக்குள்ளே என்றைக்குமே தேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு அவர் சொல்கிறேன். ஐயோ நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா இப்போது எனக்கு ப்ரமோஷன் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி எல்லாம் உனக்காக தான், எனக்காக நீ சின்ன வயசில் ஹெல்ப் பண்ண, உனக்காக நான் இதை பண்ணியிருக்கேன், இதில் என்ன தப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் போய் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அவங்க வீட்டில் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. தென் அந்த பார்ட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹெட்டு உங்களோட ஃபேமிலியும் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ ப்ரொமோஷன் உங்கள் ஃபேமிலி முன்னாடி தான் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த அண்ணன் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் பார்த்துட்டு லைட்டாக கண் கலங்கிட்டு அப்படியே அவர் போயிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ புரியா உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய பேசிகிட்ருக்கா. அப்போது ரீல்ஸில் வேம்பயரை பற்றி வருது. இப்போ நீங்கள் என்னடி மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லடி இந்த கதையை கொஞ்சம் கேள அப்படின்னு இப்போ ரியா கொடுக்குறா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கதை என்னன்னு கேட்குறீங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ரியலான வேம்பயர் பார்த்தேன். ஸோ பெரிய ரெக்கையை வச்சுட்டு யாரையோ தேடிட்டுருக்கு அப்படின்லாம் அந்த நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னடி ஏதோ பழைய நியூஸை காட்டாத, எதையோ பார்த்துட்டு வேம்பயருன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் இல்லடி, இந்த சேனலில் நிறைய தாட்டி வேம்பயரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை வேம்பயர் ரியலோ அப்படின்னு ரியா சொல்கிறா. வேம்பயர்லாம் ரியல் இல்லை, நீ வளராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுறீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு எதுக்குடி ஆஃப் பண்ண, அது இன்னும் இருக்குது. போடி சும்மா வேம்பயரை பார்க்காத, நீ வேம்பயர் பார்க்கறனால தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக உனக்கு வேம்பயராக வருது, முதல்ல வேம்பயர் ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போடி அப்படின்ட்டு அவளும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அப்படியே தான் டேஸஸாக ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அரக்க பறக்காக இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே. நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு
இன்னைக்கு சண்டே தானே அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆமாம் சண்டே தான். ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்பெஷல் இருக்குது, அதான் உனக்கு தான் மெயின் ஸ்பெஷல் அப்படின்றாங்க. என்னம்மா எதுக்கு? இல்லை உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடி. மா விளையாடாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையாக தான். இந்தா குளிச்சுட்டு இந்த saree கட்டி ரெடியாரு, அம்மா வந்து உனக்கு நெக்லஸ்லாம் போடுறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா இப்போவா? ஆமாம் வயன்மா இப்போதான் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. அம்மா எதுக்குமா இப்போ கல்யாணம்? அதான் ப்ரொமோஷன் வாங்கிட்டல வயன்மா, அப்புறம் என்ன அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. மா ப்ரொமோஷன் வாங்கியாச்சு தான், இப்போவே எதுக்குமா? பையன்மா இருக்க உன் வயசு ஏறுது, கம்முன்னு இரு அப்படின்றாங்க. இப்போ ரியா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, அவளுக்கும் நியூஸ் தெரியும் உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. இப்போ ரியா வந்துட்டு என்ன பையன் முகத்தில் ஃபுல்லாக அப்படியே கல்யாண காலை தெரியுது அப்படின்னு ரியா சொல்கிறா. ஏய் உடனே எங்கள் அம்மாவை அடிச்சு கடாசிடுவேன். என்னடி பண்ணுறீங்க எல்லாருமே சேர்ந்து என்னடி பண்ணுறீங்க? அப்போ உனக்கு முன்னாடி தெரியும், இத்தனை நாளாக என் கூட சுற்றுறீங்க, ஒரு வார்த்தை இதை பற்றி சொன்னியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி மார்னிங் தான் ஃபோன் பண்ணி என்ன பொண்ணு பார்க்க வராங்க, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு ரியா சொல்கிறா. அப்படியே மூஞ்சுவோம் குத்துனண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா வா, ஆண்டி தான் உனக்கு saree கட்டி விடுறதுக்கு உனக்கு தெரியாதாமே, அதான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் வா அப்படின்ட்டு ரியா என்ன பண்ணுறானா. ஸோ இப்போ போய் குளிச்சுட்டு வா அப்படின்றா. எதுக்கூடயே இப்போ கல்யாணம் ஓயன் அப்படின்னு பிரியா அனுப்பி வைக்கிறா. நீனும் எங்கள் அம்மா ஒரே மாதிரி இருக்கீங்கடி அப்படின்ட்டு இப்போ நீங்களும் சரி சொல்லிட்டு குளிச்சுட்டு வரீங்க. ஸோ ஹெட் பாத் தான் எடுத்துருப்பீங்க. சரியா பார்த்துட்டு நான் ஹேர் ட்ரையர் போகிறேன், நீ ஜாக்கெட்டு தென் அப்புறம் கீழே அதெல்லாம் போட வேண்டியதாக போட்டுக்கோ அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கீங்க. இப்போ ரியா அழகாக உங்களுக்கு saree கட்டி விடுறா. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடி saree இவ்வளோ அழகாக கட்டுற, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு ரியாவை பற்றி கேட்குறீங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கலக்கு அண்ணா இவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி தேங்க்யூ, சரி ஓகே நீ கிளம்பிட்ட, நான் ஆன்ட்டிகிட்ட போய் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் இப்போ ரியா போகிறா. டக்குன்னு உங்கள் அம்மா வந்துட்டு என்னம்மா எனக்கு சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டியா அப்படின்ட்டு இப்போ அவங்க வராங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு அப்பா இது ஏன் பொண்ணா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏம்மா அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையா வயன், ஐயோ என் பொண்ணு பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காள் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. சரி போதும், சரி இரு அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அம்மா அவங்க கண்ணில் இருக்க மையம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் வைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு கண்ணு வந்து பற்ற போகுது, அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணு பட்டால் கூட பிரச்சனை இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணு பட்டால் அது பிரச்சனை தான் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா அதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கம்முன்னு இருடி, அதெல்லாம் காலமாக சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பிதான் ஆகணும் அப்படின்னு இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்களும் ஓகேன்ட்டு இப்போ அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது ரியா அப்படியே உங்களுக்கு நெக்லஸ்லாம் அழகாக போடுறா. தென் அப்படியே தலைக்கு கொஞ்சம் அலங்காரம் வைக்கிறதுக்கு பூலாம் வைக்கிறா. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு பையன் பாட்டி வந்திருக்காங்க பாரு அப்படின்றாங்க. ஸோ உங்கள் பாட்டி ஊரில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஐயோ என் பேத்தி வயனா அது என் ஒரே செல்ல பேத்தி பா பார்க்க தேவதை மாதிரியே இருக்கேம்மா அப்படின்ட்டு அவங்க நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ பாட்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் பேத்தி எப்படி இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என் பேத்தி தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. ஐயோ என் பேத்தி வெக்கப்பட்டதை பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாட்டி ரொம்ப பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ரியா அப்படியே தான் உங்களுக்கு அழகாக நெக்லஸ்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கா அவங்கள. ஸோ ஊர்லேருந்து நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்க. உங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து உங்கள் அப்பா சைடு உங்கள் அம்மா சைடு எல்லாருமே வந்திருக்காங்க. யாருமே உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்து பேசிட்டு பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு போதும் என் பொண்ணு மேலே ரொம்ப கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் மாப்பிள்ளை எப்போ பார்க்குறது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் அது ரொம்ப நேரம் காமெடியாக போயிட்டுருக்கு அந்த கான்வர்சேஷன். நீங்கள் அப்படியே தான் சிரித்து வெக்கப்பட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி இப்போ அப்படி தான் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வராரு, மாப்பிள்ளை அழகாக வந்துட்டுருக்காரு. ஸோ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து உங்கள் அப்பா அம்மாக்கெலாம் வணக்கம் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படியே வந்து உட்கார்றாரு. இப்போ ரியா பார்த்துட்டு மாப்பிள்ளை உண்மையாக அழகாக இருக்கார், நீ வாயன் அப்படி சொல்லிட்டு ரியா கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ காலையில் தான் உங்கள் அம்மாவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் ஃபோட்டோ கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்கள் அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளையை பார்க்குறீங்க, அவர் ரொம்ப அழகாக இருக்கார். இப்போது ரியா பார்த்துட்டு மாப்பிள்ளையோட பேராவது என்ன தெரியுமா அப்படின்னு உங்களை கேட்குறா. தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவுமே தெரியாமல் எப்படி உங்கள் அம்மா உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரியா கேட்குறா. தெரியலையே, சரி வா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அந்த கொண்டா பார்த்துட்டே இருக்கீங்க. மாப்பிள்ளையே தான். ஸோ ரொம்ப அழகாக சிரிக்கிறாரு. ஸோ அவரோட பேர் ஜேசன் வச்சுக்கலாம். ஸோ அவர் அழகாக சிரிச்சிட்ருக்காரு. ஸோ எட்டுந்து நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை இப்போயே பிடிச்சி போச்சு. சூர்யா பார்த்துட்டு என்னடி பிடிச்சிருச்சா அவனுக்கு அப்படின்னு அவள் கேட்குறா.
ஆமாண்டி அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட்டு சொல்கிறீங்க. ஐயையோ என் ஃப்ரெண்டு வெக்கப்பட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே மாப்பிள்ளை கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா தென் உங்கள் அப்பாவோட தம்பி அண்ணன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. தென் அப்புறம் உங்கள் அம்மா சைட்லேருந்து எல்லாருமே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. சரி பொண்ணை கூட்டு வாங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ உடனே நீங்களும் அப்படி தான் காஃபிலாம் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ ஜேசன் உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஜேசனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேசனுக்கு உங்களை பார்த்த அந்த செகண்டே அவர் விழுந்துட்டாரு. ஸோ அப்படியே உங்களே ஒரு லவ்வபிள் லுக்கோட உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேசனுக்கு காஃபி கொடுக்குறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறாரு. ஸோ அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஜேசனோட அம்மா பார்த்துட்டு என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜேசன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் ஜேசன் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேசன் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஜேசன் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் போகிறேன், ஸோ ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேசனும் நானும் இந்த மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜேசன் நல்லா பேசிட்டீங்க. ஸோ உங்களுக்கும் ஜேசன் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஜேசனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நீங்களும் அப்படி தான் மாடி படிக்கட்டுலேருந்து இறங்கி வரீங்க. ஸோ எல்லாருமே அங்கே கீழே இருக்கவங்கள உங்களை பார்க்குறாங்க. நல்லா இருக்காங்களா இவங்க பேர் நல்லா இருக்குல்ல அப்படிலாம் பேசுகிறாங்க. ரியாக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஓடி வந்து எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு ரியா சொல்கிறா. அப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்பட்டுருக்கீங்க. ஸோ அங்கேயே தான் என்கேஜ்மெண்ட் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க, எங்கள் அண்ணன் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் அவர் வரவே இல்லையே அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அது எப்படி என் அண்ணன் வராமல், எனக்கு அண்ணன் இருக்காங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேசன் அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி யாரும் எதுவும் சொல்லாதீங்க, ஓகே நீங்கள் கூட்டு வாங்க உங்கள் அண்ணனை அப்படின்னு ஜேசன் சொன்னோன்னே நீங்கள் ஹாப்பியா தேங்க்யூ ஜேசன், ரியா நீ போய் கூட்டு வரியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரியா ஓகேன்னு சொல்லிட்டு அவளை போய் கூப்பிட்றதுக்காக போகிறா. ஸோ அவங்க அவர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது ரியா வந்துட்டு அண்ணா ரியாம்மா என்னாச்சு அப்படின்னு அவள் கேட்குறேன். என்ன உங்களை கூப்பிட்டா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், இன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு ரியா கூப்பிட்றா. ஐயோ அப்படியா, ஆனால் வேலை இருக்கே அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவளுக்கு நீங்கள் வந்தால் தான் அவள் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒத்துப்பேன்னு சொன்னா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கா. இப்போது சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. என்ன போன ரியாவை இன்னும் காணும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காண்டே இருக்கீங்க. ஜேசன் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, பேசுகிறவங்க ஆயத்துட்டு பேசட்டும், உங்கள் அண்ணனை பொறுமையாக வர சொல்லுங்க அப்படின்னு ஜேசன் சொன்னோன்னே நீங்கள் நல்லா என்னை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்னங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். சில கேட்கும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. கொண்டா கழிச்சிரியா ஏன் தோ அண்ணன் வந்துட்டாங்கடி அப்படி ரியா சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அவர் அப்படி தான் நின்றுட்டுருக்காரு. அண்ணா உள்ளே வாங்கண்ணா அப்படின்றீங்க. ஸோ அவர் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. ஸோ இப்போ பார்த்துட்டு அண்ணா வாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ணா யார் வேணா இப்படி பண்ண பார்த்துக்கிட்டோம், உங்கள் தங்கச்சி கூப்பிட்றேன் உள்ளே வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேசன் பார்த்துட்டு உள்ளே வாங்க மச்சான் அப்படின்ட்டு ஜேசன் சொல்கிறான். இப்போது உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி, அவரு இப்போ உள்ளே வராரு. ஸோ அப்படியே தான் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் போகுது. அப்படி எட்டேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் ஓடி போய் உங்கள் அண்ணனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஸோ அப்படி தான் நல்லாருமா, நீ 100 வருஷம் இல்லை 200 வருஷம் சந்தோஷமா இரு அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் அண்ணனை அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அழக்கூடாது சரியா, அண்ணன் எங்கேயும் போக மாட்டேன், எங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நான் உங்கள் அண்ணன் சொன்னோடனே நீங்கள் சரிண்ணா அப்படின்ட்டு நீங்கள் ஜேசனோட கையை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே தான் போகுது. ஸோ உங்கள் அண்ணனும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. எங்கண்ணா சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை வாயன்மா கடையை தனியாக போட்டு வந்துட்டேன், நிறைய பேர் வேறு வெயிட் பண்ணுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் கிளம்புறாரு. இப்போ நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வந்ததுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குமா தேங்க்ஸ்லாம், நீ சந்தோஷமாக இரு அது போதும். அண்ணனுக்கு என்றைக்குமே நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் அண்ணனுக்கு சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு டாட்டா சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அண்ணனும் கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் உங்கள் ஃபேமிலி கூட அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா அப்படியே தான் வயன் அப்படின்ட்டு வரா. என்னடி பாத்தியா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்தோடனே நான் கண்டுக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு ரியா கேட்குறா. அப்படிலாம் இல்லை சரி வா அப்படின்ட்டு நீங்களும் ரியாவை கூப்பிட்டுட்டு அப்படி நீங்களும் ரியா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஜேசன் உங்களை பார்த்து இருங்க வயன், மேரேஜில் மீட் பண்ணலாம். ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா என் ஃபோன் நம்பருக்கு கொடுத்துருக்கேன், அதில் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் கிளம்பிட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் ஜேசனுக்கு பாயெல்லாம் சொல்கிறீங்க. ஜேசன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டு உள்ளே ஓடிட்டீங்க. தென் அப்புறம் என்ன அப்படி தான் மனசுலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ
இன்னும் ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு மேரேஜ். ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாமே அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மேரேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சைட் போகணும். நீங்கள் இருக்கிறது டவுன். ஸோ நீங்கள் சிட்டிக்கு போகணும். ஸோ கல்யாணம் இன்னும் 2 வாரத்தில் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜேசனோட ஃபேமிலி அங்கேயே மேரேஜ் வச்சுக்கலாம். ஸோ கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேரும் நீங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ரியா வரா. என்ன யாரையும் காணோம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வரா. ஸோ நீங்கள் அப்படி தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் எதுக்குடி திங்ஸ்லாம் பேக் பண்ணுற அப்படி சொல்லியா கேட்குறா. ஏய் ரியா வா வா வா, நாங்கள் எல்லாம் சிட்டிக்கு போகிறோம். நீ மேரேஜ் அன்னைக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே வந்துரு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் ஒர்க்குடி. ஏய் ஒர்க்லாம் பார்த்துக்கோங்கடி. நான் ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் ஓகேன்ட்டார். ஏய் ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பாரு அப்படி சொல்லியா கேட்குறா. இல்லடி கொஞ்சம் பிஸிடி, அதனால தான் என்னால் சொல்ல முடியல. ஃபேமிலியாக அங்கங்கன்னு போகணும். ஸோ அதனால தாண்டி சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி, நீ அப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்லு. இப்போது நான் கிளம்புறேன். அம்மா வேறு எங்கெங்கன்னு தேடுவாங்க. நான் வேறு சரி வாயினை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரியா கிளம்பிட்டா. ஸோ நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் திங்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டே அப்படி தான் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் இந்த சாரீ எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி இதை போட்டுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே தான் சாரீஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படியே தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வர முடியாதுல்ல. ஸோ அதனால் உங்களோட மெமரபிளான திங்ஸ் தென் நீங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்போது ஒரு பாக்ஸ் கிடைக்குது. நீங்களும் என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அது காலேஜ் டைமில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ உங்களோட ஃபஸ்ட் இயர் ஃபோட்டோ. நீங்கள் அப்போ குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நீங்கள் ரியா அப்படி ஜாலியாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த ஃபோட்டோவை நல்லா வைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ வைப் பண்ணி அப்படியே உங்களுக்கும் கீழே பார்த்தா கீழே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. ஜங்குக் என்னோட ஒன் சைட் லவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்களோட ஐஸை அப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அந்த மெமரிஸ்லாம் வருது. ஓகே, இப்போ நம்ம ஒயினோட காலேஜோட லைஃப் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்கள் அப்படியே தான் இப்போ காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு பனிக்காலம். அப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். அப்போது எல்லாமே வியர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே வியர்டு இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் வியர்டு இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்டு ரியா இருக்கா. அவளும் நானும் ஒரே காலேஜ் தான். எதுவும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸ்கூலில் எப்படி நானும் ரியாவும் 10th ஃப்ரெண்டோ அதே போல் தான் காலேஜ்லேயும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம். ஏன்னா அவள் என் கூட தான் இதுக்கப்புறம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டா. சரி ஓகேடா, எல்லோரும் போலையும் காலேஜ் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ போக போக தான் தெரிஞ்சது என் லைஃப் எப்படி மாறுச்சுன்னு அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை முடிச்சுக்கிறீங்க. ஸோ வாங்க அப்படி தான் வயன் இப்போ காலேஜ்க்கு என்ட்ரு ஆகுறா. இப்போ ரியா பார்த்துட்டு ஏய் வயன் இருடி எதுக்கடி ஓடுற அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறா. ஏய் வா 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 அப்படி தான் நீங்களும் ரியாவும் சரி வா யார் ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் போகலான்னு பார்க்கலாமா, நீ ஃபஸ்ட்டா இல்லை நான் ஃபஸ்ட்டானு அப்படின்ட்டு நீங்களும் ரியாவும் அங்கே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ தெரியாதனமா யாரையும் இடிச்சிடுறீங்க. சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போகிறீங்க. ஏய் யார் நீங்கள், எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க அப்படின்ட்டு அந்த பர்சன் சொல்கிறான். ஐயோ சாரி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டு ஓடுறீங்க. சரியா பார்த்துட்டு ஏய் வயன் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்களும் ரியாவும் அப்படி தான் அந்த காலேஜுக்குள்ளே ஓடிட்டுருக்கீங்க. எல்லாருமே பார்க்குறாங்க உங்களை வியடா. ஸோ நீங்களும் ரியாவும் இப்படி தான் சைல்டிஷாக பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் இப்போ அந்த காலேஜுக்குள்ளே ஓடி போய் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. தென் உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இப்போ அங்கே ஒரு மேம் பார்த்துட்டு என்ன எதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறேன். சாரி மேம், ஃபஸ்ட் இயர் காலேஜ் அதான். சரி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஓடி வந்திருப்பீங்களா, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும். இப்போ எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சோன்னே நீங்களும் ரியாவும் அப்படி நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சரி பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரியாவுக்கும் அந்த கம்ஃபர்டபுளான அந்த பிளேஸில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் இந்த காலேஜ் எப்படி போக போதும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ரியாவை பார்த்துட்டு எல்லாம் நல்லா போகும், நீ ஸ்கூலோட நல்லா தான் போகும் அப்படின்ட்டு ரியா சொல்கிறா. இப்போ நீங்களும் ஓகேன்ட்டு அப்படி தான் அந்த கிளாஸஸில் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் ரியாவும் நல்லாவே படிப்பீங்க. ஸோ 10th 11th 12th எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சுட்டு தான் இப்போ நல்ல குரூப்பை எடுத்துகிட்டு இப்போ காலேஜ்லேயே சேர்ந்துட்டு நல்லாவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்குள்ளே ஜங்குக்கு என்ட்ரு ஆகுறான். ஸோ
ஃபஸ்ட்டுலாம் நீங்கள் ஜங்குக்கை பார்த்தா சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போவீங்க. இப்போ ஜங்குக்கை டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு அதுவே வந்து லவ் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போது உங்களோட காலேஜெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ். ஸோ நீங்கள் ஜங்குக்கோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரியாவுக்கும் தெரியும். ஸோ ரியா பார்த்துட்டு, ஏய் வயன், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கிளாஸில் இவ்வளோ ஒரு அழகான பையனா? வயன், சான்ஸை விட்டுறாத, இவன் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் ஏற்றி விட்டுருப்பா. ஸோ அதனாலே உங்களுக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ லவ் வந்திருக்கும். ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே கிட்ட ஒரு தாட்டி கூட உங்கள் லவ்வை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே தான் அந்த லவ் அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரிப்பு போகும்போது இப்போ ரியா பார்த்துட்டு, இப்போயாவது அவன்கிட்ட லவ் சொல்லுடி அப்படின்ட்டு ரியா உங்களுக்கு புஷ் பண்ணிகிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் ட்ரிப்புக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ தான் அந்த குரூப்பாக அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் கையில் வச்சு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ட்ரிப்லாம் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. சரி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜங்குக் அப்படி திரும்பி பார்த்துட்டு, சொல்லுங்கள், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படி ஜங்குக் கேட்குறான். அவன் டென்ட்டு கட்டிகிட்டு இருக்கான். நீங்கள், இல்லை உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, சொல்லுவேன், எதாக இருந்தாலும் இப்படியே பேசலாமே, ஏன் தனியாக என்ன பேசணும், என்ன இருக்குது அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். இல்லை ரொம்ப பர்சனலான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் கைக்கு பின்னாடி ஒரு ரோஸ் வச்சுருக்கீங்க. ஜங்குக் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு, ஜங்குக்கா இங்கே ஒரு நிமிஷம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஒரு பொண்ணு கூப்பிட்றா. ஸோ அவள் வேற யாரும் இல்லை, பக்கத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பொண்ணு. ஸோ அவள் பேர் ரிதம்னு வச்சுக்கலாம். அவள் தான் கூப்பிட்ருக்கா. ஓயன், ரிதம் கூப்பிட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிருப்பான். இப்போ நீங்கள் அந்த ரோஸை கையில் வச்சுட்டு அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டுட்டு அப்படியே ரியா முன்னாடி நிற்கிறீங்க. ரியா அப்படியே தான் பாட்டு கேட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பா. இப்போ நீங்கள் தூக்கி அஞ்ச வேகத்தில் அப்படியே அவன் மேலே பட்டிருக்கோம். ஏய் என்னாச்சு அப்படின்னு ரியா கேட்குறான். ஓடி, அவன் அதுக்குள்ளே வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, ஏய் ஃபஸ்ட் அட்டம் வேணால் தோற்றுருக்கலாம், செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா உங்கள் கையில் 2 ஃப்ளவர் தரா. ஏய் அப்போது 1 கொடுத்த, இப்போ என்னோட 2, ஏய் செகண்ட் அட்டம்ல, ஸோ அதான் அப்படின்ட்டு இப்போது அப்படி தான் ரியா அனுப்பி வைக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கிட்ட திரும்ப வரீங்க. ஜங்கு அப்படியே டென்ட்லாம் கட்டிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு போகும்போது இப்போ நீங்கள் திரும்ப கூப்பிட்றீங்க. ஜங்குக் அப்படி கூப்பிட்றீங்க. வயன், என்னாச்சு, என்ன பேசணும், பர்சனல்ன்றீங்க, என்ன பேசணும் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். அது நீங்கள் அப்படியே தான் அதுன்ட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு, ஜங்குக் யார் இந்த பொண்ணு அப்படி கேட்குறா. வாரிதம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் நல்லா அந்த பொண்ணை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, தெரியல ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொன்ன. இது வயன், என்னோட டிபார்ட்மெண்ட் தான், என் கிளாஸ் தான் அப்படின்னு இப்போ ஜேகே இன்ட்ரோ பண்ணுறான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. வயன், இவர் ரிதம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், யார்கிட்டையும் சொல்லிடாத, ரொம்ப பர்சனல் அப்படின்னு இப்போது ஜேகே சொல்கிறான். உங்களுக்கு எதாவது கேட்டோன்னே மனசே உடஞ்சி போச்சு. என்ன சொன்னீங்க? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், யார்கிட்டையும் சொல்லிடாத, பர்சனலாக வச்சுக்கோ என்ன அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. ஓ அப்படியா, நைஸ் பேர் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் அந்த ரோஸ் அப்படியே உடச்சி கடாசிட்டு அப்படி தான் நீங்கள் திரும்ப ரியாட்டே வரீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, என்னடி ஆச்சு அப்படி கேட்குறா. ஸோ உங்களுக்கு ரியாவுக்கு தனியாக நீங்கள் ஒரு டென்ட்டு கட்டிருப்பீங்க. ஸோ அங்கே தான் ரியா உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. நீங்கள் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் அழுதுட்ருக்கீங்க. என்னடி இதுவும் போச்சான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்லிட்டு அழுறீங்க. ஏய் அந்த ரிதம்ன்ற பொண்ணு ஜேகேவோட ஆளாண்டி அப்படின்ட்டு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அழுதுகிட்டே. சரி விட்ரி பார்த்துக்கலாம். இல்லடி, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு மனசு உடையிற மாதிரி பேசிட்டான்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வயன், விடுடி பார்த்துக்கலாம். இல்லடி, விட மாட்டேன், எனக்கு ஜங்குக் வேணும்டி, எனக்கு ஜங்குக் வேணும்டி அப்படின்ட்டு தான் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் இதை விட்ரி பார்த்துக்கலாண்டி அப்படின்னு அவன் எவ்வளோ சொல்கிறா. இல்லடி, எனக்கு ஜங்குக் வேணும், ஜங்குக் எனக்கு வேணும்டி. ரிதம்க்கு அவள் பேர் நல்ல வேலை பத்தாத்துக்கு நான் வேறு நல்ல பேருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது கேட்டு நீ முகத்தில் இருக்க ஸ்மைல் சே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சூர்யா பார்த்துட்டு, சரி வா கேம்ப் ஃபயர் குரூப்பாக போட்டிருக்கோம் வாடின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை இழுத்துட்டு போகிறா. நீங்களும் அப்படியே தான் அந்த கேம்ப் ஃபயரில் உட்காந்துருக்கீங்க ரியா கூட. அங்கே ஜேகே ரிதம் கூட அப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஜேகே. நீங்கள் அப்படியே தான் அதை பார்த்துக்கிட்டு கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தான் நெருப்பில் மேஷ் மெலோஸ் காமிச்சிட்டு இருந்திருப்பீங்க சாப்பிட்றதுக்காக. ரியா பார்த்துட்டு, ஏய் மேஷ் மெலோஸ் தேஞ்சு போகுது பாரு வயன்றா. நீங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க ஜேகேவும் ரிதமும் ஊட்டி ஐ மீன் சாப்பாடு ஃபீட் பண்ணி அவங்க கொஞ்சி விளாண்டுருக்கதை பார்த்துட்டு உங்களுக்குலாம் எரியுது. ஸோ அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை தீர்றது கூட பார்க்கல. நீங்கள் அதை தூக்கி கடாசிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் டென்ட்டில் போய் உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கீங்க. இப்போ ரியா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்க்குறா. வயன் ஃபீல் பண்ணாதடி, பார்த்துக்கலாண்டி. ஜேகே இல்லைண்ணா இல்லைண்ணாடி, நம்ம காலேஜில் எத்தனை பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கலாம்
அப்படின்ட்டு ரியா எவ்வளோ சொல்கிறா. பட் ஆனால் உங்களால் அந்த இதுலேருந்து திரும்ப வர முடியல. வீட்டுக்கு வந்துடுறீங்க, ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஆனால் இருந்தாலும் ஜேகேவோட அந்த தாட்ஸ், ஜேகே சொன்ன வார்த்தை, நான் இவ்வளோதான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிடாத, அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சில பார்க்குறீங்க ஜேகேவோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் தென் உங்கள் கிளாஸஸ்லாம் தனியாக எடுத்துருப்பீங்க. அதில் ஜேகே மட்டும்தான் இருக்கான். அந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் கையில் வச்சு இப்போ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ இல்லை, ஜேகே ஒரு இதமும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்களும் இருக்கீங்க, தென் உங்களோட கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கேம்ப் ஃபயர் எடுத்தது அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஜேகேவை முறைச்சிட்டு பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து நீங்கள் காலேஜே வரல. ஒரு 2-3 டேஸாக ரியா பார்த்துட்டு ஏன்டி வரவே மாட்டேங்கிறேன்னு கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா என்ன இதுன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரியாவும் எதுவும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லலை. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறா. ஸோ நீங்கள் டென்ட்டுக்கு கேம்பிங் அதெல்லாம் பண்ணீங்கல்ல, ஸோ ட்ரிப்பு போகணுனால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்கள் அம்மா விட்டுட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் எதனால அது ஆச்சுன்னு. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ நீங்கள் ஃபைனலி ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர்லாம் போகிறீங்க. ஸோ இருக்க ஜேகேக்கும் ரிதம்க்கும் ரிலேஷன்ஷிப் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அவனா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜேகே போய் ரிதமை பார்த்துட்டு ஸோ அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை ஜேகே தனியாலாம் நின்றுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பானா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஜேகே நான் அழகா இல்லையா ரிதமோட? எனக்கு என்ன குறை? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்ணவனே சந்தோஷமாக அவங்க கூட லைஃப் லீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் ரியா கூட பேசி புலம்புவீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் போல் ஆயிடுச்சு. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. இருந்தாலும் உங்கள் செமஸ்டர் எக்ஸாம்லாம் நீங்கள் விட மாட்டீங்க. எல்லாமே நல்லா பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தாட்ஸ். ஸோ ஜேகேவை அவனை மீட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு இவனே இப்போ லவ் பண்ணோம் அப்படிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ ஒரு டைம் ஜேகேவை பார்த்தாலே உங்களுக்கு லவ் தோணும். ஒரு சில நேரத்துலலாம் ஜேகேவை நீங்களே ஹேட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியல ஏன் ஜேகேவை பார்த்தாலே நம்ம செல்ஃபை ஹேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே இவ்வளோ தாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஒரு 2 டேஸ் அப்படியே தான் போயிருக்கோம். ஸோ உங்கள் செமஸ்டர் எக்ஸாம் ஃபைனலி முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு ஏன்டி வீட்டிலே இருக்க, வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. நீங்கள் இல்லை நான் வெளியே வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரியா அப்படி தான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் வான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறா. ஸோ நீங்களும் ரியாவும் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனல் ஜேகேவை நீங்கள் மறந்துட்டு அப்படியே தான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே அப்படி தான் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் அப்படி தான் சூப்பர் மார்க்கெட்லாம் அப்படியே போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ எகுத்தாப்பில் பார்க்கும்போது அங்கே ரிதம் அண்டு ஜேகே அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இவனை மறக்கணும்னு நினச்சாலும் சுற்றி இவனே தெரியறானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ரியா பார்த்துட்டு அங்கே பாருடி ஜங்குக் அப்படின்றா. நீங்கள் அப்படியே தான் பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு அவனை பார்க்குற திரும்ப அப்படியே சொல்லிட்டு நீங்களே ரியாவை கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ ரியா அந்த ஜேகே நின்றுட்டு இருந்த இடத்துல இப்போ செம்ம கூட்டம் இருக்குது. நீங்கள் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே நிறைய பிளட் ஆகிருக்கு. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அங்கே ஜேகேக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை என்னாச்சு அப்படின்னு ரிதம் பார்த்து கேட்குறீங்க. ரிதம்லாம் சொல்லவே வேணாம், அவள் அழுதுட்ருக்கா ஜேகேவை பிடிச்சிக்கிட்டு. ஸோ டாக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ ஆம்புலன்ஸும் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெச்சரில் ஜேகேவை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேவை செக் பண்ணுறாங்க. பல்ஸே ஜேகேக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோதான் ஜேகேவை ஹேட் பண்ணாலும் ஜேகே இந்த நிலமையில இருக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி இது ஜங்குக்கு என்னடி ஆச்சு அப்படி ரியாவா நீங்கள் எட்டு கேட்குறீங்க. இப்போது ரியா பார்த்துட்டு தெரியலடி எப்படி இவனுக்கு ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ரிதம் கூப்பிட்டு வந்து ரிதம் என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. ஸோ ரிதம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் உள்ளே போயிருப்பீங்களா. அதுக்கப்புறம் ஜேகே பார்த்துட்டு ரிதம் அப்படின்றான். சொல்லு ஜங்குக்கா. அங்கே பாருடி அந்த ஐஸ்கிரீம் கடை எப்பயுமே உனக்கு பிடிக்குமே, நீ கூட கோன் ஐஸ்கிரீம் விரும்பி சாப்பிடுவேன், நான் போய் அங்கே போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக்கா வேணா ஜங்குக்கா இதே போதும் அப்படின்னு ரிதம் சொல்லிட்டு இருக்கா. இல்லடி உனக்காக நான் வாங்கிட்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரோட் கிராஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ இப்போ ரிதம் சொல்லிட்டு செம்மையா அழறா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே உங்கள் மனசே ப்ரோக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் ரிதம் பார்த்து கேட்குறீங்க. ஆமாம் வாயன், நான் வேணான்னு சொன்னேன். அவன் தான் கேட்காம நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கவே இல்லை அவன் அப்படின்ட்டு ரிதம் அழுதுட்ருக்கா. நீங்கள் ஃபீல் பண்ணாத ரிதம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இல்லை இவர் இறந்துட்டார் ஆல்ரெடி அப்படின்னோடனே ரிதம் ஓடி போய் செம்மையாக அழுதுட்ருக்கா. சங்குக்கா எழுந்துரு சங்குக்கா, இந்த ரிதம் தனியாக விட்டுட்டு போகாத சங்குக்கா
ஜங்குக்கா, எழுந்திரி ஜங்குக்கா, என்னை விட்டு தனியாக போகாத ஜங்குக்கா, எனக்கு நீ வேணும் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் போய் அழுதுட்டு இருக்கீங்க. சரியா பார்த்துட்டு ஒய்யன் என்னடி ஆச்சு அப்படி கேட்குறா. நீங்கள் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஜங்குக்கும் ஃபியோனெல்லாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ரியா அதிலலாம் போய் கலந்துக்கிறீங்க. ஸோ ஜேக்கியோட அம்மாலாம் செம்மையாக ஆடுறாங்க. ரிதம்லாம் சொல்லவே வேணாம். அவள் ஸ்பீச்லெஸ்ஸாக உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படி தான் ஜங்குக்கோட ஃபியோனல் நடந்துட்டு இருக்கிறது அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோட கல்லறை கிட்ட தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ ரிதம் தான். ஸோ அவள் உட்காந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிட்ருக்கா. யாராலையும் தாங்க முடியல. ஸோ காலேஜில் இருக்க எல்லாருமே வந்து ஜேகேவோட கல்லறையெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்குலாம் சொல்லவே வேணாம். ஸோ அப்படி தான் டேஸஸ் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் ஜேகேவை மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு ஒர்க் அது இதுன்னு நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஜேகேவை மறந்துருப்பீங்க. ஸோ ஆனால் ஜேகேவோட தாட்ஸ் உங்களை இன்னுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அதான் கண்டுக்கல. கிட்டத்தட்ட நீங்கள் ஜேகேவை மறந்துட்டேனே சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் வேறு ஆக போகுது. இதெல்லாம் நினச்சிட்டு புலம்ப வேணான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் அப்படியே அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட லக்கேஜஸில் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன்மா சொல்லுமா ஃப்ளைட்டு இன்றைக்கி புக் ஆகலையா, நாளைக்கு மார்னிங் தானா? ஸோ நானும் அப்பா ஊருக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டில் தனியாக இருந்துப்பியா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க நைட்டோட நைட்டாக கிளம்பிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் உங்கள் ரூமுக்கு தூங்க போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. ஜேகே எனக்கு இறந்து போனது அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு என்னது இது ஜேகேவே வரான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்ல அதான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் மறந்துட்டு ஸோ அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு நைட் டைம் போல் உங்களுக்கு என்னமோ தோணுது. லைக் யாரோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் என்னது இது யாரோ நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே ஏஞ்சி பார்த்தா உங்கள் விண்டோ ஸ்க்ரீனில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிளாக்கான ஒரு உருவம் அப்படி உங்களை உட்காந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா என்னது இது என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தைரியமாக அதை போய் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்லேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி இப்போது அப்படி கிச்சனுக்கு நேராக போகிறீங்க. ஸோ அங்கே ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது. ஸோ அதை எடுத்து அப்படி குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது ஹாலில் என்னமோ கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றுமே புரியல. என்னது இது என்னமோ கிராஸ் அது இப்போ ஆச்சு தானே அப்படின்னு இப்போ அப்படியே தண்ணியை எடுத்து கீழே வச்சுட்டு அப்படி தான் யார் இருக்கா வீட்டில் அப்படின்னு கேட்டே வரீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்னு போகிறீங்க. அப்போ ஏதோ ஒரு உருவம் உங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹாலில் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. யார் இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டார்ச்சை ஆன் பண்ணி அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அப்படி தான் உங்கள் சோஃபா கிட்ட வரீங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு பயமாக இருக்குது. என்னது இது நம்ம வீட்டில் என்னமோ நடக்குது ஒரு வேளை அப்படின்ட்டு அப்படி தான் நீங்கள் அங்கங்கே டார்ச் அடிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் அப்படி தான் உங்களையே பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் டக்குன்னு டார்ச்சை பின்னாடி அடிச்சோன்னே அந்த உருவம் உங்களையே பார்த்து முறைக்குது. ஸோ அந்த உருவம் ஒரு மாதிரி கத்துது. நீங்கள் டார்ச் அது மேலே அடிச்சுட்டு என்ன வேணும் உனக்கு, யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அந்த உருவம் அப்படி திரும்புது. அதுக்கு ஒரு பெரிய ரெக்கம் இருக்குது. உங்களே பார்த்துட்டு உங்கள் கிட்ட வருது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, மூஞ்ச டார்ச் அடிக்கிறீங்க. பார்த்தா அது ஒரு வேம்பயர். அதை பார்த்தோன்னே நீங்கள் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. வேம்பயரா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலி அது ஒரு வேம்பயர் தான். அது இந்த பிளட்ஸ் எல்லாம் குடிக்கிற வேம்பயர் தான். ஸோ அது உங்கள் கிட்ட வருது. அதோட மவுத்துலேருந்து பிளட்டு ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கிட்ட வராது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எட்ட ஓடிட்டே இருக்கீங்க. பிரின்சஸ் எங்கே ஒன்றால் ஓட முடியாது. இந்த வேம்பயர் கிங்குக்கு நீ தான் அப்படின்ட்டு அந்த வேம்பயர் என்னமோ சொல்லுது. என்ன வேணும் உனக்கு? எனக்கா நீ தான் வேணும் வா அப்படின்ட்டு அந்த வேம்பயர் கூப்பிடுது. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அதோட மூஞ்சில் டார்ச் அடிக்கிறீங்க. பார்த்தா அது அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்குது. ஸோ ஃபேஸ் கட் எல்லாமே ஜங்குக் மாதிரியே இருக்குது. ஜங்குக் அப்படின்றீங்க. அது இப்போ அப்படியே ஒரு மாதிரி சிரிக்குது. நான் ஜங்குக்குல்ல ஜியான் அப்படின்ட்டு சொல்லுது அந்த வேம்பயர். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. என்ன ஜியானா அப்படி கேட்குறீங்க. என்னை மறந்துட்டியா எலிசா அப்படின்னு
இப்போ அப்படியே அந்த வேம்பியர் கேட்குது. என்ன எலிசாவா? யாரு சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எலிசா த வேம்பயர் குவீன் அப்படின்னு இப்போ அந்த ஜான்ன்ற வேம்பியர் சொல்லுது. என்ன வேம்பயர் குயினா? நீ யாரையோ நினச்சி என்ன வந்து தேட வந்திருக்க. இல்லை, நீ நினைக்கிற வேம்பயர் நான் இல்லை அப்படின்றீங்க. இல்லை, நீதான் நீதான் வேம்பயரின் குயின் எலிசா அப்படின்னு அந்த வேம்பயர் ஒரு மாதிரி கத்துது. நீங்கள் இல்லை, நீ நினைக்கிற வேம்பயர் நான் இல்லை, என்னை வெற்று, நான் வயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நீ வயன் இல்லை, நீ வயன் இல்லை, நீ வேம்பயர் குயின் எலிசா அப்படின்னு அந்த ஜான்ன்ற வேம்பயர் சொல்லுது. நீங்கள் இல்லை இல்லை நான் இல்லை அப்படின்றீங்க. நான் தான் வேம்பயரின் கிங் ஜான் அப்படின்னு அந்த வேம்பயர் சொல்லுது. இல்லை, எனக்கு நீ யாருன்னே தெரியாது, என்னை விட்டுரு, இந்த வேம்பயர்லாம் சும்மா, நீ யாரும், என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஆனால் அந்த வேம்பயர் உங்களை விடுற மாதிரி இல்லை, உங்களை துரத்திக்கிட்டு உங்ககிட்டே க்ளோஸாக வந்துட்டுருக்கு. இல்லை, என்னை வெற்று, நீ நினைக்கிற எலிசா நான் இல்லை, என்னை வெற்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு கடத்தில் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. இப்போ அப்படியே தான் உங்கள் கையிலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. இப்போ அந்த வேம்பியர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு, பிளட் இஸ் ஸ்வீட், ஓ பேபி கேர்ள், பிளட் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் அந்த பிளட் இருந்திருக்கும்ல, ஸோ அப்படியே சக் பண்ணி சாப்பிடுது. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. இல்லை, நீ என்ன வெற்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யா, வாட் அ ஸ்வீட் பிளட் அப்படின்ட்டு அந்த வேம்பியர் உங்கள் கிட்ட வருது. வா, நம்மளோட வேம்பயரின் கிங்டம்க்கு போகலாம் அப்படின்னு அது கூப்பிடுது. இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது, அந்த வேம்பயர் தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ அது அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்கள் இல்லை, நான் வரமாட்டேன், அம்மா அப்பா வந்துடுவாங்க, என்னை விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த வேம்பயர் கேட்காம உங்களை பிடிச்சி அந்த டோருக்குள்ளே அப்படி இழுத்துட்டு போகுது. எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அந்த வேம்பயர் அடிக்கிறீங்க, குத்துறீங்க, ஆனால் எதுவுமே ட்ரை பண்ணாலும் அந்த வேம்பயர் அழியிற மாதிரி இல்லை. ஸோ அந்த வேம்பயர் அப்படி தான் அந்த டோருக்குள்ளே உங்களை கூட்டு போயிருக்கோம். ஸோ இதோட இந்த 1/2 நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே ராமஸ், இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னடா ஜேகேவை கடைசி வரைக்கும் கொண்டு வராமல் லாஸ்ட்டில் அந்த கொஞ்சம் மினிட்ஸ் ஜேகேவை காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பாட்டு, அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டோரி நிறைய இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் போவீங்க நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ அந்த பார்ட் வேணும்னா இது நல்லா ரீச் ஆச்சுன்னா ஓகே, நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் இது ரீச் கொடுக்காம வியூஸ் ரொம்ப கம்மியாக போய் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வந்து தென் நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணி ரிவ்யூ எதுவும் கொடுக்கலன்னா நான் டிலீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தானே அப்புறம் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுங்கடா. ஸோ ஓகே ராமஸ், நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பு பார்த்துக்கிறேன், ஹைட்ரேட்டாக இருங்க. தென் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா போட்டில் இருக்க ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ராமஸ், 2/2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். ஓகே ராமஸ், ஓகே சிஸ்டர், டடா பாய்.